ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடைக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு படங்கள் மட்டும் ரிலீஸ் பண்ண படங்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தளபதி விஜய் ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு படங்கள் என்னென்ன வருஷம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காப்ல அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துலாங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் பார்த்தா 1992 தன்னுடைய 18 வயசில் நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படம் அந்த ஒரு வருஷத்தில் அந்த படம் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கேன். இந்த படத்தை டேரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் கீர்த்தனா கதாநாயகி நடிச்சுக்காப்ல. இதில் விஜய் அப்படிங்கிற கேரக்டர்லேயே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்துக்கு வந்து மணிமேகலை வந்து இசையமைச்சுக்காப்லங்க. ரெண்டாவது வருஷம் என்ன வருஷம் பார்த்தீங்கன்னா 1993 தன்னுடைய 19வது வயசில் செந்தூர பாண்டி அப்படிங்கிற படம் ஒரே ஒரு படமாக தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக யுவராணி வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்துலேயும் விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்ல. இந்த படத்துக்கு இசை வந்து தேவாதாங்க. அதுக்கடுத்த வருஷம் 2004 தன்னுடைய 20வது வயசில் ரசிகன் படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த ஒரு படத்தில் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்ல. இதில் சங்கவி கதாநாயகியாக நடிச்சிருக்காப்ல. இதில் விஜய் அப்படிங்கிற கேரக்டர்லேயே நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்துக்கு இசை வந்து தேவா தான் இசையமைச்சிருக்காப்ல. அதுக்கடுத்து 2010 அதாவது 4வது படம் பார்த்தீங்கன்னா 2010 தன்னுடைய 36வது வயசில் சுறா படம் தாங்க. இந்த வருஷம் இந்த படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை ராஜ்குமார் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் தமனா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்ல. இல்லை சுறா அப்படிங்கிற கேரக்டர்லேயே நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்துக்கு மணி சர்மா தான் இசையமைச்சிருக்காப்ல. அதுக்கடுத்து 5வது படம் பார்த்தீங்கன்னா 2013 வருஷம் ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம தளபதி விஜய்க்கு. 2013 வருஷம் தன்னுடைய 39வது வயசில் தலைவா படம் தாங்க. தலைவா படத்தை ஏஎல் விஜய் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக அமலா பால் நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்துக்கு இசை வந்து நம்ம ஜிபி பிரகாஷ் தான் இசையமைச்சிருக்காப்லங்க. 6வது படம் 2015 வருஷம் தன்னுடைய 41வது வயசில் புலி படம் தாங்க. புலி படத்தில் வந்து 6வது முறையாக சிங்கிள் படமாக ரிலீஸ் பண்ணிக்காப்ல நம்ம தளபதி விஜய். இந்த படத்துக்கு டைரக்ஷன் சிம்பு தேவன் தாங்க. இந்த படத்தில் வந்து ஸ்ருதிகாசன் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்ல. நம்ம ஹன்சிகா மௌத்வானியும் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்துக்கு வந்து தேவி ஸ்ரீபிரசாத் தான் இசையமைச்சிருக்காப்லங்க. 7வது படம் என்னன்னு பார்த்துலாம். 7வது படம் 2016 தன்னுடைய 42வது வயசில் தெரி படம் தாங்க. தெரி படத்தை டேரக்டர் அட்லி டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் சமந்தா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்லங்க. இதில் டிசிபி விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் வந்து நடிச்சிருக்காப்ல. இந்த படத்துக்கு ஜிபி பிரகாஷ் தான் இசையமைச்சிருக்காப்லங்க. 8வது படம் 2018 தன்னுடைய 44வது வயசில் சர்க்கார் படம் தாங்க. இந்த வருஷத்தில் தளபதியினுடைய படம் ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, சர்க்கார் படம். இந்த படத்தை வந்து டைரக்டர் முருகதாஸ் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காப்லங்க. இதில் சுந்தர் ராமசாமி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்ல. இந்த படத்துக்கு இசை யாரும் தெரியுமாங்க? இந்த படத்துக்கு இசை வந்து ஏஆர் ரஹ்மான் தாங்க. 9வது படம் 2019 வருஷம் தன்னுடைய 45வது வயசில் பிகில் படம் தாங்க. பிகில் படத்தை டைரக்டர் வந்து அட்லி டைரக்ஷன் பண்ணிருக்காப்ல. இதுல நயன்தாரா கதாநாயகியா நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்துல வந்து பிகில் அப்புறம் நம்ம மேக்கல் ராயப்பன் அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைச்சிருக்காப்லங்க. அதுக்கடுத்து 10வது படம் பார்த்தீங்கன்னா 2021 தன்னுடைய 47வது வயசுல மாஸ்டர் படம் தாங்க. மாஸ்டர் படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ணிருக்காப்ல. இதுல ஜான் துரை ஜேடி அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்துக்கு இசை வந்து அனிருத் தாங்க. அதுக்கடுத்து 11வது படம் 2022 வருஷம் தன்னுடைய 48வது வயசில் பீஸ்ட் படம் தாங்க. பீஸ்ட் படத்தை வந்து நெல்சன் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. நம்ம தளபதிக்கு ஜோடியா பூஜா ஹெக்டே வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்லங்க. வீரராகவன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்துக்கு இசை வந்து நம்ம அனிருத் தாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 வருஷம் நம்ம தளபதி விஜய் வந்து சிங்கிள் படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காப்லங்க. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிற கலிடைக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.